தமிழ்நாட்டில் இதுவரை எந்த அரசியல் கட்சிக்கும் வராத ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்திருக்கிறது விஜயின் கட்சி. விஜய் தனது பிரச்சாரங்களில் ஒரே நேரத்தில் 2 பெரும் கட்சிகளை எதிர்த்ததால் வந்த விளைவுதான் இது. தாவேகா ஒரு கட்சியாக இன்னும் அங்கீகாரம் பெறவில்லை. ஒரு தேர்தலை கூட இன்னும் சந்திக்கவில்லை. சின்னம் கூட இன்னும் இல்லை. ஆனால் இந்தியாவை ஆளுகின்ற பலமான கட்சி பாஜகவையும் தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுகவையும் எதிர்த்து நிற்பது நகைப்பாக இருந்தாலும் உண்மையில் விஜய் தில்லான ஒரு அரசியல்வாதி என்றே நினைக்க தோணுகிறது. எனினும் விஜய் சந்திக்கும் இப்போதைய நெருக்கடிகளை தமக்கு சந்தர்ப்பமாக உருவாக்கி விஜயை தம்வசம் வளைத்துக் கொள்ளும் முயற்சியை இன்னமும் டெல்லி தரப்பும் கைவிடவில்லை. நீங்கள் பாஜக திமுக என ஒரே நேரத்தில் 2 ஆளும் கட்சிகளை எதிர்க்க நீங்கள் ஜெயலலிதா கிடையாது. மேலும் கரூர் வழக்கில் கோர்ட் உங்கள் மீது கோபத்தை காட்டிவிட்டது. டெல்லி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் தாக்குப்பிடிக்க முடியாது. அத்துடன் தேர்தல் நேரத்திலும் எங்கள் உதவி தேவை. நீங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது. முதலில் உங்களுக்கு ஒரே சின்னம் கிடைக்குமா? தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு தொகுதி வேறு சின்னம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? அதை வாங்கவும் கோர்ட்டுக்கு செல்ல நேரிடும். சின்னம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தேர்தலில் கடுமையான நெருக்கடிகளை சந்திப்பீர்கள் என்று விஜயிடம் டெல்லி தரப்பு அழுத்தம் கொடுப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றன. இதனிடையே கட்சி தொடங்கி ஒரு வருடத்தில் விஜய்க்கு முக்கியமான 2 சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. ஒன்று கரூர் வழக்கு. அடுத்தது 2015இல் வெளியான புலி திரைப்பட சம்பளத்தில் ஒரு பகுதியான 4.93 கோடி ரூபாயை ரொக்கமாக பெற்றதாக வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்கும் விஜய்க்கு பாதகமாக மாறி வருகிறது. இந்த 2 சம்பவங்களையும் வைத்து பாஜக விஜயுடன் அரசியல் பேரம் பேசும் முயற்சியில் குதித்துள்ளது. ஒருவேளை அப்படி நடந்தால் தாவேகா பாஜக அதிமுக இடையே கூட்டணி அமையலாம். ஆனால் இந்த கூட்டணியில் உள்ள அதிமுகவிற்கு முதல்வர் பதவி உறுதி செய்யப்பட்ட நிலையில் விஜயின் முதல்வர் கனவு என்னவாகும்? இது குறித்து அடுத்த பகுதியில் விரிவாக பேசுவோம்.